கோயம்புத்தூர் கரும்புக்கடை பகுதியில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தங்களது கிளைகளை துவங்க தயக்கம் காட்டுவதால் கல்விக்கடன், தொழில்கடன், நகை அடமானம் உள்ளிட்டவற்றுக்கு வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக கல்விக்கடன் வாங்க முடியாமல் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தவிக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. எதனால அங்க கல்வி கிளையை தொடங்குறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க? வணக்கம். கோவை மாநகரில் கரும்புக்கடை பகுதி என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். இந்த பகுதியில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 10,000க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களும் 1000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களும் இப்பகுதியில் இருக்கின்றனர். இப்படிப்பட்ட இந்த பகுதியில் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்று கூட இல்லாததால் இப்பகுதி மக்கள் கல்வி கடன் பெறுவதற்கோ அல்லது தொழில் கடன் பெறுவதற்கோ, நகை அடகு வைப்பு, சேமிப்பு கணக்கு துவங்குதல் உள்ளிட்ட இயல்பான வங்கி பணிகளை மேற்கொள்வதற்கும் கூட சிரமப்பட்டு வருகின்றனர். இதற்காக பல ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் ஒரு வங்கியானது வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் பொதுமக்கள் இது குறித்து பல்வேறு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், எம்எல்ஏ, அமைச்சர்கள், முதலமைச்சர், பிரதமர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரிகளிடமும் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இது குறித்து பல்வேறு கடிதங்களையும் இப்பகுதி மக்கள் அளித்திருந்தனர். இருந்தாலும் இப்பகுதியில் இன்று வரை ஒரு வங்கி கூட வராதது இப்பகுதி மக்களிடையே வருத்தத்தை அளித்திருக்கிறது. இந்நிலையில் இந்த வங்கிகள் இல்லாததால் இப்பகுதி மக்கள் என்னென்ன சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பது குறித்து நாம் கேட்டறியலாம். வணக்கம் சார், நீங்கள் என்ன படிக்கிறீங்க? வணக்கம், நான் பிகாம் பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இங்கே கரும்புக்கடையில் பார்த்தீங்கன்னா 58,000+ ஃபேமிலிஸ் இருக்காங்க. பட் பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டருக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸாக இருக்கட்டும், எதுவுமே இல்லை. இப்போ எஜுகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஸ்கூல் ஃபீஸஸ் அண்ட் காலேஜ் ஃபீஸஸே பேங்கிங் செக்டர் யூஸ் பண்ணி தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அதுக்கே நாங்கள் ரொம்ப எஃபர்ட், இப்போ நியர்பை இருந்துச்சுன்னா 2 ஹவர்ஸில் முடிய வேண்டிய வேலை எங்களுக்கு ½ டே பக்கம் வெளியே போகும்போது எடுத்துக்குது. அதே மாதிரி எஜுகேஷனல் லோன்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணும்போதும் நிறையா லோன்ஸ் டிக்ளைன் ஆகுது. ஸோ இந்த லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதே போன்று இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவரிடமும் நாம் கேட்டறியலாம். வணக்கம் சார், இந்த ஏரியாவில் வங்கிகள் இல்லாதனால நீங்கள் என்னென்ன சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? எனது பெயர் அப்பாஸுங்க. இந்த பகுதியில் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக செயல்பட்டு வரேன். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 26,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பல்வேறு விதமான அடிப்படை தேவைகள் இங்கே தேவையாக இருக்குது. அதில் குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வங்கியினுடைய சேவை. பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இன்னி வரைக்கும் எங்களுக்கு அந்த சேவை கிடைக்கிறதில்ல. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வங்கியினுடைய தேவைக்காக ஒப்பனக்கார வீதி, பெரிய கடை வீதி, புனியமுத்தூர் போன்ற பகுதிகளுக்கு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட பகுதிகளுக்கு சென்று தன்னுடைய வங்கி கணக்கு துவங்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பகுதியில் 1-2 ஏடிஎம்கள் இயங்கிட்டு வருது. அவ்வப்போது அந்த ஏடிஎம்களில் போதுமான அளவு பொருளாதாரமும் இல்லாதனால மக்கள் மட்டும் ஒரு 500 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோக்கு 200 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாங்க. கடுமையான வெயிலில் கல்வி அறிவேற்ற ஏழை எளிய பெண்கள் மட்டும் 2 கிலோமீட்டர் நடந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா பொருளாதாரத்தை எடுத்து வரக்கூடிய சூழல் நிலவுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா லோன், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கரும்பு கடை, உட்கடை இந்த மாதிரி பகுதியை சொன்னாலே அரசு வங்கிகளால் லோன் மக்களுக்கு கொடுக்கப்படுறதில்லை. இதன் காரணமாக என்ன ஒரு நிலவுதுன்னு கேட்டிங்கன்னா, நிதி நிறுவனங்களால் அளிக்கப்படக்கூடிய மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலமாக நிதி நிறுவனங்கள் அளிக்கப்படக்கூடிய இந்த பொருளாதாரங்கள் இந்த பகுதியில் கோர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. இதனால வங்கிகள் என்ன கேட்டிங்கன்னா லோன் கொடுக்கணுங்கிறதா இந்த பகுதிகளுடைய கோரிக்கையாக இருக்கு. வணக்கம், தற்பொழுது நம்மிடையே இப்போ இந்த வார்டின் கவுன்சிலர் இருக்கிறார், அவரிடம் நாம் கேட்கலாம். சார், இந்த பகுதி மக்கள் கரும்புக்கடை பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பான விவரங்களை சேகரித்து கொடுத்தீங்க. நன்றி பிரசன்னா தகவல்களுக்கு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் திடீரென இளநிலை படிப்புகள் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விண்ணப்பித்து பல மாதங்களாக காத்திருந்த ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. எதனால திடீரென்று நிறுத்தப்பட்டது? எவ்வளவு மாணவர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க? என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? ஸ்ரீராம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடியில் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில கடந்த 2022-23 அப்ப இருந்த விசி துணைவேந்தர் குமார் புதுசா 7 யூஜி கோர்ஸ் அனௌன்ஸ் பண்றாரு. அது பல்கலைக்கழகங்களில் வழக்கம் இல்லை, இருந்தாலும் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க அட்மிஷன்ஸை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக. பிகாம், மேக்ஸ், டேட்டா சயின்சஸ், தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு 7 கோர்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. 2 பேட்ச் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற 3வது பேட்ச் இந்த வருஷம் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிக்க ஒரு 1,600 மேற்பட்ட மாணவர்கள். அவங்க எல்லாருக்கும் 2 மாசமா எந்தவித தகவலும் கொடுக்காம திடீர்னு இப்போ கோர்ஸ் எல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், வேற காலேஜ்ல போய் அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுபோக
யூனிவர்சிட்டி சார்பில் நடத்தப்படக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜில் போய் அட்மிஷன் போடுங்கன்றாங்க. மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அங்க ஒரு பிகாமுக்கு 11,000 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னா யூனிவர்சிட்டியில, இங்க காலேஜ்ல வந்து 38,000 ரூபாய் ஃபீஸ் வருது. பெரும்பாலும் யூனிவர்சிட்டிக்கு ஏழை மாணவர்கள் நாங்க வந்து சேரணும், தரமான கல்வி வாங்கணும்ன்றக்கா வந்து சேர்றாங்க. இந்த சூழ்நிலையில இவங்களை இப்படி அலக்களிக்கக்கூடிய ஒரு நிலை நடக்குது. தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி நிர்வாகத்துல மிகப்பெரிய குளறுபடிகள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த நடைமுறைகள்லாம் காட்டுது. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அந்த யூனிவர்சிட்டி காலேஜுக்கு ரெஃபர் பண்ணப்பட்ட 750 மாணவர்கள் ஒரு 20% மாணவர்களுக்கு தான் காலேஜ் அட்மிஷன் போட முடியும் காலேஜ் நிர்வாகம் சொல்றாங்க. மீதி மாணவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு புஷ்பராஜ் இருக்கார், பேசுவோம் சார். ஏன் இந்த குளறுபடிக்கெல்லாம் என்ன காரணம்? மாணவர்களுக்கு அட்மிஷனுக்கு என்ன ஏற்பாடு பண்ண போறாங்க? அதாவது சார், இப்போ இந்த ஒரு 3 வருடமாக இந்த அதாவது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. இளங்கலை பாடப்பிரிவுகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து தொடர்ச்சியாகவே தொடக்கத்திலிருந்தே அந்த எப்போ தொடங்கினாங்களோ அப்போ இருந்தே என்னன்னு சொன்னால், ஒரு ஜென்ரலாக என்ன ஒப்பீனியன் இருக்குன்னு சொன்னால் வந்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸோ இல்லாமல் நடத்துகிறாங்கன்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த தடவை என்னன்னு சொன்னால், இந்த வருஷம் வந்து 2-3 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எழுதியே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எங்களால் நடத்த முடியாது, நீங்கள் வந்து மாற்று ஏற்பாடுகள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஒரு ஜென்ரலான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, நிறுத்தி வைப்பது என்று. இந்த அட்மிஷன்ஸ் வந்து நிப்பாட்டி வைக்கிறேன்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த முடிவில் நம்மளுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களாக இருக்கிறாங்க. அது வந்து பார்வைக்கு வந்துகிட்டு இருக்குது. இப்போ அது குறித்த ஏதாவது ஒரு கடிதங்கள் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து அது வந்து அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். பதிவாளருக்கு வந்து அட்ரஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருங்க. நிர்வாகம் வந்து அதில் வந்து தலையிடுறதுக்கு நாங்கள் அதுக்கான ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் கொடுக்குறோம். சிசி இருக்குது, அதாவது இப்போ வந்து இவங்க துணைவேந்தர் இல்லை, அந்த இதில் வந்து கன்வீனர்ஸ் கமிட்டின்னு ஒரு ஏற்பாடு வந்து அமைச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து முடிவெடுப்பதற்கான ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். நிறைய தீர்வுகள் இருக்குது. அதாவது இதற்கான ஒரு சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் நடத்துறதுலேருந்து ஆரம்பித்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நம்ம எடுக்கலாம். அதாவது மாணவர்களோருக்கு சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் மாதிரி நடத்தி அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்கி வேற காலேஜஸ்க்கு அவங்க ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூனிவர்சிட்டி தரப்பில் தெரிவிக்கிறாங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்குது, பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. இதெல்லாம் கமிட்டி தெரிவிச்சும் பேராசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சும் அதையும் மீறித்தான் அப்போ துணைவேந்தர் குமார் இதை ஆரம்பித்து இப்போ இன்னைக்கு மிக 1200 மேற்பட்ட மாணவர்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய உயர்கல்விக்கான உறுதி செய்யப்படாமல் இருக்குது. அதுக்கு அரசு நேரடியாக தலையிட வேண்டிய அவசியம் இருக்குது. பல்கலைக்கழக நிர்வாகத்தினுடைய குளறுபடிகளை சரி செய்கிறதுக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைக்கணும்னு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான தேவையை இப்போ மறுபடியும் இந்த மாணவர்களுடைய அலைக்கழிப்பு உறுதி செஞ்சிருக்குது. ஸோ அவங்களுக்கு அரசு தலையிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீராம், வெற்றி, கல்வி அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயம். தொடர்ந்து இந்த சமூகம் பேசிட்டு இருக்கிறது தொடர்பாக. இந்த நிலையில அதனால மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கை. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.